ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்னட்டிசம் தேர்ட் லெசன்லேருந்து கன்வர்ஷன் ஆஃப் கேல்வனோமீட்டர் இன்டு அமீட்டர் என்ற ஈக்குவேஷனை வந்து ஃபுல்லாக கிளியராக பார்த்துடலாம். சரியா? இப்போ கேல்வனோமீட்டர் பொதுவாக என்ன பண்ணும்? கேல்வனோமீட்டர் என்ன பார்ப்போம்னா, கேல்வனோமீட்டரோட வேலை என்ன? கரண்ட்டோட டிஃப்ளெக்ஷன் டைரக்ஷனை டினோட் பண்ணும். கரண்ட்டோட டைரக்ஷனை தான் என்ன பண்ணும்? அதாவது டிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா, அதாவது போதா இல்லை பார்க்க வருதா இல்லையான்னு பார்க்குறது தான் கேல்வனோமீட்டரோட வேலை. செக்யூரிட்டி மாதிரி நினச்சிக்க. சரியா? எந்த பக்கம் கரண்ட் வந்து எந்த பக்கம் போகிறாரு மட்டும்தான் அது பார்க்கும். இப்போ வந்து என்னது, ஒரு செக்யூரிட்டி மாதிரி. இப்போ டு டிடெக்ட் த கரண்ட் இந்த சர்க்கியூட், இதுதான் ஆம்பியர்ஸ், அதாவது கேல்வனோமீட்டரோட வேலை. இந்த கேல்வனோமீட்டரை வந்து நம்ம என்ன மாற்ற போகிறோம்னா, ப்ரொமோஷன் கொடுத்து அம்மீட்டராக மாற்ற போகிறோம். அம்மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, அம்மீட்டர் வந்து பார்க்காம என்ன பண்ணும், இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்வான். எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணும், இன்னும் வேல்யூ கொடுக்கும். அப்போ டு மெஷர் த கரண்ட் ஃப்ளோவிங் இன் த சர்க்கியூட், எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் இருந்து களத்தில் இறங்கி வேலை செய்வா போல் அம்மீட்டர். இப்போது கேல்வனோமீட்டரை அம்மீட்டராக மாற்றுறது தான் நம்மளுக்கு வேலையே. அப்போ எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நம்ம இதில் கொஞ்சம் டிங்கரிங் வேலை செஞ்சால் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ நம்ம ஈக்குவேஷனுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம டயக்ராம் என்ன டயக்ராம் அப்படின்னா, நமக்கு என்ன பண்ண வரும், இங்கே ஒரு கேல்வனோமீட்டர் இருக்குது. ஒரு கேல்வனோமீட்டர் வச்சாச்சு. இந்த கேல்வனோமீட்டருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ஒயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஐ என்ற கரண்ட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது கேல்வனோமீட்டரை வெறுமனே வச்சா அம்மீட்டராக மாறுமா? மாறாது. அப்போ அது கூட என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் ஒரு லோ ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறோம்? பேரல். அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டினோட் பண்ணுறோன்னா எஸ். கேட்டா, இப்போ ஐன்ற கரண்ட்டு போனோடனே இந்த பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னா, ரெண்டாக டிவைட் ஆகுது. ஐஜி மேலே போகிற கரண்ட் என்ன பிரியுதுன்னா ஐ மைனஸ் ஐஜி ஆயிடுது. ஐ மைனஸ் ஐஜி. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் வச்சு, அதாவது இந்த பாயிண்ட்டை டினோட் பண்ணலாம். ஏ பி சி ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துரும். டி. ஓகேவா? ரைட். அடுத்து இப்போ இந்த கேல்வனோமீட்டருக்கு போகிற கரண்ட்டு ஐஜி. அதே மாதிரி இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு போகிற கரண்ட்டு ஐ மைனஸ் ஐஜி. அப்போது இங்கே கரண்ட் வந்து ரெண்டாக பிரியுது. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு கிரியேட் ஆகுது. ஓகேவா? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இந்த சர்க்கியூட்டில் கிரியேட் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் ஆஃப் த, அதாவது பொட்டன்ஷியல் வந்து எழுத போகிறோம். எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் ஆஃப் அ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் ஆஃப் அ கேல்வனோமீட்டர். இப்போது நமக்கு 403 ஓம்ஸால் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அதுதானடா? அப்படின்னா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் எழுதணும். அதே மாதிரி கேல்வனோமீட்டரையும் மீட்டரோட கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் எழுதணும். கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்னதுன்னா ஆர்ஜி. கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அது ஆர்ஜி. அதே மாதிரி ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எஸ் தான். ஓகேவா? கரண்ட்டு நமக்கு எதுவுமே தெரியும். இப்போ ஈக்குவேட் பண்ணிடலாம். பாருங்கள், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா கரண்ட் போகுது ஐஆர். இப்போ கரண்ட் எழுதணும். என்ன கரண்ட் போகுது? ஐ மைனஸ் ஐஜின்னு போகுது. அப்போ என்ன கரண்ட் போகுது? ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னது? எஸ். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட ரெசிஸ்டன்ஸ். கேல்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் என்னது? இங்கே ஐ கரண்ட் என்னது? ஐஜி. அதோட ரெசிஸ்டன்ஸ் என்னது? ஆர்ஜி. இப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ சார் இருக்கும்? இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் சொன்னீங்களே, அப்போ எவ்வளோ சார் வேல்யூ இருக்கும்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு, இது அப்படியே கீழே அனுப்புங்க. இப்போ ஐஜி ஆர்ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜி. அப்போ வேல்யூ ஆஃப் த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே தெரியுது. இப்போ நமக்கு இந்த கேல்வனோமீட்டருக்கு எவ்வளோ கரண்ட் போனால் இது வந்து இதுவாக மாறும், அம்மீட்டராக மாறும்ன்றது கண்டுபிடிக்க வரும். அப்போ கேல்வனோமீட்டருக்கு எவ்வளோ கரண்ட் வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்னா, பாருங்க, இப்போ இந்த ஈக்குவேஷனை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். என்னது? ஐஎஸ் மைனஸ் ஐஜிஎஸ் ஈக்குவல் டு ஐஜி ஆர்ஜி.
வந்தாச்சா? இப்போ இந்த மைனஸ் ஐஜிஎஸ்ஸை அந்த பக்கம் அனுப்பிச்சிடுங்க. அப்போ ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஜி ஆர்ஜி ப்ளஸ்ஸு ஐஜிஎஸ். ஐஜி காமனாக இருக்கா? அப்போ ஐஜியை காமனாக எடுத்துருங்க. ஐஜி இன்ட்டு ஆர்ஜி ப்ளஸ்ஸு எஸ். ஓகேவா? முடிஞ்சுதா? இப்போ நமக்கு என்ன தேவை? கேல்வனோமீட்டருக்கு எவ்வளோ கரண்ட் போகணுன்னு தேவை. அப்போ ஐஜி இந்த பக்கம் வச்சுட்டு ஐஎஸ்ஸு பை ஆர்ஜி ப்ளஸ் எஸ். அவ்வளோதாம்மா முடிஞ்சுது. இப்போ இந்த கரண்ட்டு எதை டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குன்னா தீட்டாக்கு ப்ரொபோர்ஷனாக இருக்கும். அதாவது நம்ம எவ்வளோ கரண்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ பாஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ தீட்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐஜி. தீட்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐஜி. இப்போ நம்ம கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐயா இருக்குது. ரைட்டா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இதில் கண்டுபிடிக்கணும். எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னது? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. பேரலோட ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? 1/R எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 + 1/R3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே பேரலாக இருக்கிறதுனால 1/ல எழுதணும். 1/R எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1/RG ப்ளஸ்ஸு 1/S. இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எழுதியாச்சா? அதாவது கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவும் எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது என்ன ஈக்குவேஷன் எழுதுனா 1/R எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1/RG ப்ளஸ்ஸு 1/S. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? S ப்ளஸ்ஸு RG பை SRG. S ப்ளஸ் RG SRG. அப்போ இது அப்படியே இன்வெர்ஸ் பண்ணுங்க. அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அப்போ RGS ப்ளஸ்ஸு RG ப்ளஸ்ஸு எஸ். இதுதான் வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா எழுதணும், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 3 பாயிண்ட். சரியா? மொத்தம் 2 பாயிண்ட் தான். ஓகேவா? என்ன பாயிண்ட் அப்படின்னா கேல்வனோமீட்டர் அதாச்சு அமீட்டர்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா ரொம்ப லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும் அதுக்கு. அமீட்டர் இஸ் ஏ லோ ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு போடுங்க. லோ ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இது எப்பயுமே எப்படி கனெக்ட் பண்ணணும்? சர்க்கியூட் கூட அப்படின்னா இது அமீட்டர் திரும்பி சர்க்கியூட் கூட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சீரீஸாக கனெக்ட் பண்ணும். இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ். வர கரண்ட்டை மெஷர் பண்ணணும். அப்போ அந்த கரண்ட் வழியில் வச்சா தானே இது மெஷர் ஆகும். நம்ம பேரலாக வச்சா அது கரண்ட்டு பிரிஞ்சிடும்ல. அப்போ கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். அப்போ இங்கே என்ன பாயிண்ட்னா கீ பாயிண்ட்னா சீரீஸ்ன்ற பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. எங்கே? சர்க்கியூட் கூட கனெக்ட் பண்ணும்போது வித்து சர்க்கியூட்டு. ஓகேவா? ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரீஸ் வித் சர்க்கியூட். அடுத்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா பாருங்க, ஒரு ஐடியல் அமீட்டர் ஒரு நல்ல அமீட்டராக இருந்தால் 0 ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும்டா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு ஐடியல் அமீட்டருக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா 0 ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 0 ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கிறது கிடையாது. எல்லா ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது. அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எரர் பர்சன்டேஜ் வேல்யூ வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். பட் நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோன்னா ஒரு அமீட்டருக்கு வந்து 0 ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். இப்போ அந்த ஃபார்முலா எரர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன அப்படின்னா ΔI/I கிராஸு 100%. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஐடியலாக கரண்ட் வந்து ஐடியலாக இருந்தால் நல்ல அமீட்டராக இருந்தால் எவ்வளோ கரண்ட் வரணும்? 100% வரணும். மைனஸு எனக்கு ஆக்சுவலாக எவ்வளோ வந்துருக்குது அந்த அமீட்டர்லனா ஆக்சுவலாக வர கரண்ட்டை மெஷர் பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கணும் அந்த ஐடியல்லேருந்து. பை அந்த ஐடியல் கரண்ட்டை டிவைட் பண்ணிங்கன்னா இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா அந்த எரர் பர்சன்டேஜ் வேல்யூவை கிடைக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த கேல்வனோமீட்டர் டு அமீட்டர். புரிஞ்சுதா? அதாவது அமீட்டர்ன்றது ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அதை சர்க்கியூட் கூட எப்படி கனெக்ட் பண்ணணும்? எப்பயுமே சீரீஸாக தான் கனெக்ட் பண்ணணும். இந்த கேல்வனோமீட்டரை அமீட்டராக மாற்றணும்னா இந்த லோ ரெசிஸ்டன்ஸை எப்படி கனெக்ட் பண்ணணும்? பேரலாக கனெக்ட் பண்ணணும். இது ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஷண்ட்னா லோ ரெசிஸ்டன்ஸை எப்பயுமே பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஆனால் இந்த மொத்த அமீட்டரையும் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா
இது இப்போ ஒரு அமீட்டராக மாறிடுச்சு. இப்போ இந்த மொத்த அமீட்டரையும் எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சீரீஸாக கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அமீட்டர் டாட்டர் லைன் போட்டு அமீட்டர் சுற்றி முடிஞ்சுது. தேங்க்யூ.